இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்குரிய ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவான ராசி பலனை முதல்ல பார்த்துருவோம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் சிம்மத்திலும் கன்னி ராசியிலும் மாற இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பயிற்சி ஆறாரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்றாரு. அதனால உருவாகக்கூடிய புதாத்திய ராஜ யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இந்த மாதிரி யோகமெல்லாம் உருவாகுது. அதில் ஒவ்வொரு ராசிக்காக என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாருன்றதையும் பார்த்துடலாம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. 23ஆம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆறாரு. இந்த மாதிரி சூரிய பகவான் கன்னி ராசியில் பயிற்சி ஆறனால சுக்கிர பகவான் துலாம் ராசியில் பயிற்சி ஆறாரு. இந்த 3 கிரகங்கள் முக்கிய நிகழ்வுகள் நடத்த இருக்குது. அதனால் நீங்கள் கிரக சேர்க்கை, நிதி நெருக்கடி சில பேர்த்துக்கு ஏற்படும். அதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்துருவோம். மீனராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருது. உங்கள் வேலையில் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் வெற்றி இலக்க நோக்கி நடைபோடுவீங்க. வேலையை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நிலம் மற்றும் கட்டணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்த்துருங்க. நீண்ட அல்லது குறுகிய தூர பயணம் இனிமையானதாகவும் லாபகரமாகவும் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். காதல் உறவில் அன்பு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் மாற்றத்தினால சுபபலன்கள் வரும். குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடும். கூட்டுத்தொழில் செஞ்சீங்கன்னா பங்குதாரரின் ஆதரவு முயற்சிகள் மூலம் கூடுதல் லாபம் அடைவீங்க. வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் நிறைவேறும். ஆரோக்கியம் மேம்படும். வேலையில் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. வியாபார வளர்ச்சிக்கான திட்டங்கள் எல்லாம் வெற்றியில் கொண்டு போய் முடியும். மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த மாத தொடக்கத்திலேயே பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். முக்கியமான கட்டமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாற தோண்டும். வேலையை இழக்கலாம் அல்லது உறவு முறிஞ்சு போகலாம். உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதமாகத்தான் இருக்குது. உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு. சரி தவறான கண்டறிய சிக்கல் ஏற்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு கெட்டவராக இருப்பீங்க. அதனால் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தி சொல்வதை கண்டிப்பாக பின்பற்றணும். யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்காதீங்க. தொழில்துறையில் இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது. பயணங்கள் மற்றும் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீங்க. வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் லாபமும் கிடைக்கும். குடும்ப உறவுகளில் டென்ஷன் இருக்கும். சூழ்நிலையில் நிதானம் இருக்கும். பரஸ்பர நல்லிணக்கம் நிலவும். காதல் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. மாதத்தின் ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. திருமணமானவர்களை பற்றி பேசுகிறது. உறவில் காதல் இருந்தாலும் பரஸ்பர புரிதல் குறைபாடு வருது. இதனால் பரஸ்பர மோதல் ஏற்படும் சூழல் உருவாகும். நீங்கள் இதில் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா உறவில் முறிவு ஏற்படும். சூழ்நிலையும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளையும் நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சுக்லபக்ஷத்தில் தங்க மோதிரத்தில் நல்ல தரமான புஷ்பராகத்தை அணியணும். நிதி சவால்களும் உங்களுக்கு நிறைய இருக்குது. செலவுகள் அதிகரிக்குது. மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகள் மற்றும் மோதல்களை தீர்ப்பதில் கவனம் செலுத்தலாம். எண்ணங்களில் தெளிவு இருக்காது. இது உங்களின் மன அமைதியை பாதிக்கும். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் மற்றும் பிற அசையா சொத்துக்கள் மீதான முதலீடுகள் மூலம் ஆதரவை பார்க்கலாம். குறுகிய தூர பயணம் வருது. உடன் பிறந்தவர்களுடனான உறவு மேம்படுது. தாயுடனான உறவில் தற்காலிக பின்னடைவு ஏற்படுது. பொதுவாக எதிர்பாலினத்தவருடன் தொடர்பு கொள்ளையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தொடர்ந்து போதுமான தூக்கம் இல்லாமல் இருக்கும். பொதுவாக பொதுமக்களுடனான உறவு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுது. வீடு மற்றும் வாகனங்கள் தொடர்பான வசதிகளில் சில பரம்புகளை பார்க்கலாம். ஆனால் குடும்ப விசேஷம் மற்றும்
விருந்து நிகழ்ச்சிகளை நடத்த இது ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்களால் சங்கடமான தருணங்கள் சந்திக்க நேரிடும். செப்டம்பரில் கடன் சுமை அதிகரிக்கும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் எதிரிகள் மீது வெற்றி சாத்தியமாகும். விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாகனங்களை கவனமாக ஓட்டுங்க. இந்த மாதம் உறவு விஷயங்களில் சோதனை நேரமாக இருக்கலாம். ஒரு சிலர் உங்களின் உண்மையான ஆத்ம துணையுடன் இருப்பீங்க. இருந்தாலும் தம்பதிக்குள்ளே சில தவறான புரிந்துணர்வு இருக்கும். திருமண வாழ்வில் உள்ள பின்னடைவு மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல காலம். சில மீனராசிக்காரங்களுக்கு உறவு விஷயங்களில் அவ்வப்போது பின்னடைவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் மேம்படும். அது திருமண மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். குடும்பத்தில் இருந்து பதற்றம் குறையும். பங்குதாரர் மூலம் நிதி அதிர்ஷ்டம் சாத்தியமாகும். நம்பிக்கை இந்த மாதம் மேம்படும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண கேது பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதத்தில் நிதி விவகாரங்கள் நல்ல பலனை தரும். பணவரவு சூப்பராக இருக்கும். அரசு மற்றும் பணியாளர்கள் தொடர்பான நிதி பொறுப்புகள் அதிக பணப்புழக்கத்திற்கு உத்தரவாதமாக இருக்கும். நல்லபடியாக பணம் பல வழிகளிலிருந்து வந்தாலும் இழப்புகளும் வருது. இது போதிய சேமிப்புக்கு வழிவகுக்கும். பங்கு சந்தையில் முதலீடு, ஊக வணிகம், மேலும் வர்த்தகம் இதிலெல்லாம் நல்ல லாபத்தையும் ஆதரவையும் தருது. இந்த மாதம் ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் மூலம் லாபம் எதிர்பார்க்கப்படுது. உடல்நலம் தொடர்பான செலவுகளும் எதிர்பார்க்கப்படுது. வாகனங்களுக்காக செலவுகள் கூடும். மேலும் திடீர்னு ஏற்படும். உங்கள் நிதிநிலை மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த காலகட்டத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் உயரும். உத்தியோக நிலை சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் உத்தியோகத்தில் துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்ள அங்கீகாரமும் நல்லா தான் இருக்கும். அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். நிதி நன்மைகளும் இப்போ அதிகரிக்கும். நல்ல தகவல் தொடர்பு திறன் மற்றும் மக்களுக்கு வழிகாட்டுதல் நிபுணத்துவம் இதிலெல்லாம் சம்பாதிக்கலாம். உத்தியோகத்தில் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் சற்று குறையும். மீனராசிக்காரவங்க உங்கள் உள்ளுணர்வு திறன்கள், தைரியம் மற்றும் ராஜதந்திரத்தை திறம்பட பயன்படுத்தணும். தொழிலில் சாதகமான காலகட்டத்தை கடக்கலாம். செப்டம்பரில் ஊதிய உயர்வு ரொம்ப சாத்தியம். தொழிலில் அதிகாரம் பெறுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய வணிக ஒப்பந்தங்களில் நுழையலாம். மேலும் இந்த மாதத்தில் இருக்கும் குழு உறுப்பினர்களுக்கு மாற்றங்களை சந்திப்பாங்க. பெண் சக ஊழியர்களாலும் பிரச்சனைகள் சந்திக்க போகிறீங்க. வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சி மேம்பட அறிவு மற்றும் ஞானத்தை விளைவிக்கும். நீங்கள் கவனமாக இருப்பதுடன் அனைத்து தொழில்துறை ஆவணங்களிலும் துல்லியத்தை உறுதி செய்யணும். வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கும் நபர்களுக்கு செப்டம்பர் மாதம் நல்ல வாய்ப்புகள் தான். உங்களால் மேற்கொள்ளப்படும் தொழில் வியாபாரம் செப்டம்பரில் சற்று முன்னேற்றம் அடையும். லாபகரமான வழிகளில் முதலீடு செய்யணும். விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் வணிக கூட்டாளர்களிடம் இருந்து நல்ல ஆதரவை பார்க்கலாம். இருந்தாலும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் மற்றும் அதன் விதிமுறைகள் காரணமாக பணம் வெளியேற்றம் அதிகரிக்கும். சங்கடங்கள் மேலும் அழுத்தம் காரணமாக அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பங்குதாரருடன் முரண்பாடு ஏற்படுது. தவறான புரிதல்களை தவிர்க்க ஒப்பந்தங்களை தயார் செஞ்சு ரொம்ப கவனத்துடன் முடிக்கப்படுவதை நீங்கள் உறுதி செஞ்சுக்கிறணும். தொழிலில் மேன்மை பெற பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மருத்துவமனை சார்ந்த செலவுகளை தொடர்ந்து மேற்கொள்வீங்க. தூக்கமின்மை மற்றும் மன அமைதியின்மையால் பாதிக்கப்படுவீங்க. தவறான உணவு பழக்கங்களால் செரிமானம் சரியாகாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் மற்றும் உபாதைகள் ஏற்படலாம். தாயின் உடல்நிலையும் கவலைக்கிடமாக இருக்கலாம். தோல் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நல்ல தூக்கம் மீனராசி அன்பர்களுக்கு மன அழுத்தத்தை சமாளித்து மன அமைதியை கொடுக்கும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். செப்டம்பரில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் தத்துவம் மற்றும் மதம் தொடர்பான உயர் படிப்பை தொடர ஆர்வமாக இருப்பீங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. நிர்வாகத்திலும் தகவல் தொழில்நுட்பத்திலும் அதிக அறிவையும் ஞானத்தையும் பெறலாம். மாணவர்களின் அறிவுத்திறன் மேம்படும். வெளிநாட்டில் உயர்கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பும் நம்பிக்கைக்குரியதாக தெரியுது. இதே போல் மாணவர்கள் ஆராய்ச்சி தொடர்பான பாடங்களில் ஆர்வம் காட்டுவாங்க. கல்வியில் சிறந்து விளங்க கணபதிக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 2, 3, 4, 5.
12, 13, 14, 15, 22, 23, 24, 25, 29 மற்றும் 30. அசுப தேதிகள் 7, 8, 9, 16, 17, 18, 19 மற்றும் 20. இதுவரை இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.